சிலுவையே 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 எந்தன் அடைக்கலமே. சிலுவையே 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 எந்தன் புகலிடமே. சிலுவையில்லாயே நமக்கு ரட்சிப்பு இல்லையே. ரட்சகர் இயேசுவல்லால் பாவ மன்னிப்பு இல்லையே. சிலுவையே 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 சிலுவையே. எனக்காய் அடிக்கப்பட்டீரையா, எனக்காய் ரத்தம் சிந்தினீர். எனக்காய் அடிக்கப்பட்டீரையா, எனக்காய் ரத்தம் சிந்தினீர். எந்தன் பாவம் போக்க நீரோ சிலுவையில் மரித்தீர். எந்தன் பாவம் போக்க நீரோ சிலுவையில் மரித்தீர். சிலுவையே 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 சிலுவையே. எனக்காய் காயப்பட்டீரையா, எனக்காய் நொறுக்கப்பட்டீர். எனக்காய் காயப்பட்டீரையா, எனக்காய் நொறுக்கப்பட்டீர். எந்தன் சாபம் நீக்க நீரோ தண்டனை ஏற்றீர். எந்தன் சாபம் நீக்க நீரோ தண்டனை ஏற்றீர். சிலுவையே 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 சிலுவையே. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நாங்கள் 13 பேர் ஒரு குழுவாக கடந்த நாளில் ஒரிசா பகுதியில் ஊழியத்தை கடந்து செல்லும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுத்தார். அநேக தடைகள் நாங்கள் கடந்து செல்வதற்கு முன்பாக இருந்தது. ஆனாலும் இந்த ஊழியத்தை நடத்துகின்ற ஆண்டவர் எங்களோடு கூட இருந்து இந்த ஊழியத்தில் எல்லா தடைகளை நீக்கி நாங்கள் கடந்து செல்லும்படியாக கர்த்தர் கிருபை தந்தார். பிரயாணத்திலே கூட இருந்தார், ஊழியங்களிலே கூட இருந்தார். சுமார் 19 கிராமங்களுக்கு நாங்கள் கடந்து சென்று ஊழியம் செய்யும்படியாய் கர்த்தர் எங்களுக்கு கிருபை தந்தார். நிறைய திரளான மக்கள் அந்த மலைவாழ் மக்கள் மத்தியிலே கடந்து சென்று ஊழியம் செய்யும்படி கிருபை தந்தார். காடுகளை கடந்து பல காடு கொஞ்சம் தூரம் காடு இருக்கும் பாருங்க. அடுத்து கொஞ்சம் இடத்துல ஒரு ஊர் வரும், அடுத்து காடு வரும். நக்சலைட்டு இருக்கிற ஏரியா அதையெல்லாம் கடந்து நாங்கள் கடந்து சென்று 2 நாள் அந்த கிராமங்களில் கடந்து சென்று கந்தமால் டிஸ்ட்ரிக்ட் என்ற ஒரு பகுதியிலே கடந்து சென்று அங்கே தங்கி ஊழியம் செய்யும்படி கர்த்தர் கிருபை தந்தார். குறிப்பாக அந்த பகுதியில் மக்களை பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி வாழ்கிறாங்கன்னா, விறகு காட்டில் போய் விறகை வெட்டி அதை கொண்டு பட்டணத்தில் விற்று பிழைப்பை நடத்துகிறார்கள். ஏழை மக்கள் அங்கே இருக்கின்ற பாஸ்டர்ஸ் கூட ரொம்ப ஏழைகளாக இருக்காங்க.
அநேகர் 25க்கும் மேற்பட்ட போதகர்கள் நம்ம ஐக்கியத்தில் சேர்றதுக்கு ஆவலாக இருக்காங்க. நீங்கள் அவர்களுக்காக ஜெபியுங்க. அந்த மக்கள் ரொம்ப ஏழை மக்கள்னா அவருடைய ஆகாரங்கள், அவருடைய அடிப்படை வசதிகள் அந்த கிராமத்தில் கிடையாது. டாய்லெட் வசதி இருக்காது, இன்னுமாக கரண்ட் வசதி இருக்காது, சரியான ரோடு வசதி இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த மக்கள் ஆராதிக்கிறத பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் அவங்க பின்னாடி தான் நிற்க வேண்டி இருக்கும். நல்ல கரங்களை தட்டி பாட்டு பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துகின்றதை பார்க்கும்போது என் கண்களில் நீர்த்தாரைகள் வடிந்தது. எல்லா வசதிகளும் நமக்கு இருக்கிறது. நல்ல ஒரு நிலைமையில நம்ம நல்ல சிட்டியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அங்கே போய் பார்த்தீங்கன்னா அந்த மக்களுடைய நிலைமை மிகவும் ஒரு பரிதாபமான நிலைமை. ஆனால் அதன் மத்தியில் ஆண்டவரை ஆராதிங்கன்னு சொன்னால் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை ஆராதித்து தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள். அந்த பகுதிகளில் ஊழியங்கள் வளர ஊழியக்காரர்களுக்காக நீங்கள் ஜெபியுங்க. நாங்கள் கடந்து சென்ற ஒவ்வொரு கிராமங்களும் எந்த எதிர்ப்பும் இல்லாதபடிக்கு அநேக மக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் கிருபை தந்தார். அநேகருக்கு எங்கள் கூட வந்த சகோதரிமார்கள் தங்கள் சாட்சியை பகிர்ந்து கொண்டார்கள். நாங்கள் எல்லா இடத்திலும் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படி கர்த்தர் கிருபை தந்தார். ஒவ்வொரு இடத்திலும் ஆண்டவர் மகிமைப்படும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். குறிப்பாக என்னோடு வந்த 13 சகோதரிமாரையும் என்னோடு மிக அன்பாக இந்த ஊழியத்தில் மிகவும் ஒத்துழைப்பு கொடுத்து ஜெபித்து எல்லா சூழ்நிலைகளிலும் அட்ஜஸ்ட் பண்ணி என்னோடு மிகவும் ஒத்துழைத்தார்கள். அவர்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நாங்கள் விதைத்த வார்த்தைகள் 100 மேனி பலம் கொடுக்க வேண்டும். நாங்கள் இந்த கந்தமா டிஸ்ட்ரிக்ட்டுக்கு நான் கடந்து சென்றபோது உங்களுக்கு தெரியும், ஒரு மிஷினரிஸ் 55 மிஷினரிஸை வந்து உயிரோடு எரிச்சு கொன்னாங்க, அடித்து கொன்னாங்க. அந்த மிஷினரிஸினுடையதான பிள்ளைகள் காட்டுக்கு ஓடி சென்று தப்பினார்கள். அந்த சூழ்நிலையில் அந்த பாசமாரெல்லாம் விடோஸாக சுமார் 55 பேர் விதவைகளாக மாற்றப்பட்டார்கள். அந்த கலவரத்தின் போது இந்த பிள்ளைங்க எல்லாம் காட்டுக்கு ஓடி தப்பினாங்க. அப்போ அந்த கந்தமா டிஸ்ட்ரிக்ட் என்று நினைத்த போது நான் அந்த பகுதி தான் என்று நினைத்தேன். அங்கே செல்ல முடியவில்லை. ஆனால் நாங்கள் ட்ரெயினில் கடந்து வரும்போது அதில் அந்த கந்தமா டிஸ்ட்ரிக்டை சார்ந்த 16 பிள்ளைங்க எங்களோடு ட்ரெயினில் பிரயாணம் பண்ணாங்க. திருவேண்டரத்தில் ஒரு குறிப்பிட்ட பைபிள் காலேஜில் படிப்பதற்காக அவர்கள் சென்று கொண்டிருந்தார்கள். நாங்கள் அவங்கள கூப்பிட்டு பேசின போது சொன்னாங்க, அந்த கலவரத்தின் போது நாங்கள் எல்லாம் காட்டுக்கு ஓடணும், எங்கள் அப்பாலாம் இறந்துட்டாங்க. ஆனாலும் அந்த சுவிசேஷ பணிக்காக அந்த 16 பிள்ளைங்க திருவேண்டரத்தில் ஒரு குறிப்பிட்ட ஐபிசி பைபிள் காலேஜில் படிச்சுட்டு இருந்தாங்க. ரொம்ப எனக்கு கண்ணீராக வந்துச்சு. நான் அவங்களுக்கு ஒரு எங்கள்கிட்ட லாஸ்ட்டில் நாங்கள் வரும்போது அவ்வளோ காசு இல்லை. நான் ஒரு 3200 ரூபா அந்த பிள்ளைங்கள்ட்ட கொடுத்துட்டு நாங்கள் அந்த பிள்ளைங்களுக்காக ஜெபித்தோம். ஏன்னா உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா மிஷினரி பணிகள், மிஷினரி ஊழியங்கள் என்று சொல்லும்போது நமக்கு ஒரு அவேர்னஸ் இல்லை, நம்ம ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறோம். பாருங்கள், கர்த்தர் ஒரு பெரிய எழுப்புதலை வைத்திருக்கிறார். குறிப்பாக அன்பு தாய்மார்களுக்கு நான் சொல்லுவேன், உங்கள் ஒரு பிள்ளையாகலும் கிறிஸ்துவனுடைய ஊழியத்துக்குன்னு நீங்கள் உருவாக்குங்க. நம்ம பிள்ளைங்க நல்லா படிக்கட்டும். பாருங்க, அப்பா எரிச்சு கொல்லப்பட்டாங்க, காட்டுக்கு ஓடி தப்பினாங்க. அந்த பிள்ளைங்க இன்னைக்கு பைபிள் காலேஜ் படிக்க முழு நேர ஊழியத்துக்கு அர்ப்பணிச்சு போயிருக்காங்கன்னா, நம்ம பிள்ளைங்க இவ்வளோ வசதி ஆண்டவர் நம்ம வச்சிருக்கும் போது நம்ம பிள்ளைங்களை கிறிஸ்துவுடைய ஊழியத்துக்கென்று கிறிஸ்துவுக்கென்று ஒரு போர்ச்சைனா எழும்ப இன்றைக்கு அம்மாமார் தாய்மார்கள் நீங்கள் உங்களை அர்ப்பணிக்கணும். நீங்கள் அர்ப்பணித்து உங்கள் பிள்ளைகளை கிறிஸ்துவுக்கென்று உருவாக்க ஒரு தீர்மானம் எடுங்க. மெய்யாகவே நம் மூலமாய் தேசத்தில் கர்த்தர் ஒரு பெரிய எழுப்புதலை தருவார். நமக்கு நல்ல ஒரு தியாகமுள்ள, ஒரு பரிசுத்தமுள்ள, உண்மையுள்ள, அர்ப்பணிப்புள்ள ஒரு பெரிய போதகர் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அவரு கீழே இருக்கிற நமக்கும் அந்த தரிசனத்துல 1% இருக்கோன்னா நீங்களும் எழும்புவீங்க, உங்க ஜெனரேஷனும் எழும்பும். ஆகவே கர்த்தருக்காக அர்ப்பணித்து எழும்பி செயல்படுங்க. அந்த பிள்ளைங்களெல்லாம் நான் ஒரு வாட்டி நீங்க சென்னைக்கு வாங்கன்னு கூப்பிட்டுருக்கேன். அத்தனை சித்தமான அந்த பிள்ளைங்க வந்து இங்க வந்து பாட்டு பாடுவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. அதற்காக நீங்க ஜெபித்து கொள்ளுங்கள். இந்த ஊழியத்துக்காக எங்களுக்காக நாங்கள் பாருங்க, அந்த கந்தமா டிஸ்ட்ரிக்டில் போய் 2 மீட்டிங்ஸ் நாங்கள் முடித்தோம். அதுக்கு எங்களுக்கு அங்கே சாப்பாடு எல்லா செலவும் கூட 10,000. அவங்க கணக்கு எழுதி கொடுத்தது 9,800 சில்லர் ரூபாய். அப்போ அந்த பாஸ்டர் சொன்னார்,
ஒரு 2000 கம்மி பண்ணி நீங்க 8000 கொடுத்துருங்கன்னு சொன்னாரு. நான் சொன்னேன், இந்த ஏழை மக்கள் விறகு வெட்டி எங்களுக்கும் சேர்த்து சாப்பாடு போட்டிருக்காங்க, ஆகவே ஒரு பைசா கூட நான் கம்மி பண்ண மாட்டேன், நான் 10,000 அவங்களுக்கு கொடுத்துறேன்னு சொல்லி நாங்க 10,000 ரூபாய் அவர்களுக்கு அந்த கூட்ட ஒழுங்குகளுக்காக சாப்பாட்டுக்காக நான் கொடுத்தேன் பாருங்க. நான் வந்து வண்டியில ஏறி நான் வரும்போது சின்ன பாசு ஃபோன் பண்ணாரு, சாது எங்களுக்கு 10,000 rupees பேங்க் அக்கௌண்ட்ல போட்டார். அல்லேலூயா. அருமையானவர்களை, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு. நான் கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தா ஆண்டவர் என்னையும் பார்த்துருப்பாரு. அந்த ஏழை மக்களுக்கு நான் என்ன செய்யறேன், நாங்க எனக்கு இந்த ஊழியத்துக்கு என்ன பர்சனலா உதவி செய்தவங்க ஒரு 10 members தான் இருப்பாங்க. ஆனா ஆண்டவர் கிருபையாக 50,000 மேல ஒரு நாங்க 100 சேலை எடுத்துட்டு போனோம், ஒரு 100 பவுல்ஸ் அங்க போய் நாங்க வாங்கினோம். ஒரு பவுல் விலை 50 ரூபாய், அதற்கு ஒரு 5,000, 100 சேலை, இன்னுமாக நாங்க பேக்கெட் கணக்கு பிஸ்கட் அங்க போய் வாங்கி அந்த கிராமங்களில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்படி எல்லா தேவைகளையும் கர்த்தர் எனக்கு நேர்த்தியா சந்தித்தார். அழைத்தவர் உண்மையுள்ளவர். அல்லேலூயா. நான் இப்பதான் யோசிச்சு பார்த்தேன், எத்தனை பேர் நீங்க மிஷினரி காணிக்க கொடுக்குறீங்க, எனக்கு எந்த கணக்குமே தெரியாது. ஆனா எப்படி நீங்க கோஆபரேட் பண்றீங்க, வட இந்திய ஊழியத்தை குறித்து உங்களுக்கு எப்படி தரிசனம் இருக்கிறது. நீங்க ஒவ்வொருவரும் பாருங்க, 7,000 விசுவாசிங்க இருக்கீங்க, 10 ரூபாய்க்கு வச்சு கொடுத்தீங்கன்னா 70,000 ரூபாய் வரும். 100 ரூபாய் வச்சு கொடுத்தீங்கன்னா 7 லட்சம் ரூபாய் வரும். சாதையா அப்படிப்பட்ட கிராமங்கள்ல மாசத்துல 5 சர்ச்சு கட்டுவாங்க தெரியுமா உங்களுக்கு. ஒரு பைசாவுக்கும் கணக்கு வைத்து தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து ஊழியம் செய்கின்ற அருமையான ஒரு ஆவிக்குரிய தகப்பனை நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். ஆகவே இணைந்து நீங்க அவருக்கு தோள் கொடுக்கணும். நாங்க 10 பேர் 100 பேர் போறதை விட அவர் ஒரு ஆள் அந்த இடத்துக்கு போனாங்கன்னா சாதுஜி சாதுஜின்னு அவங்க கடவுளா நினைப்பாங்க. அந்த அளவுக்கு அந்த மக்கள் மிகவும் வாஞ்சியோடு இருக்காங்க. நான் கொஞ்சம் சற்று அதிகமா சொல்லிட்டேன், நான் மன்னிச்சிடுங்க, சாதுவையும் மன்னிக்கணும். உங்களுக்குள்ள ஒரு பாரத்தை ஊட்டும்படியாக நான் உங்களுக்கு சொன்னேன். என்னுடைய அன்பு மகன் கூட, பெரிய மகனை நாங்க சின்ன வயசுல அவன் என்னைக்கு கருவுல உருவானானோ அதற்கு முன்னாடியே எங்க முதல் பிள்ளைய நான் ஆண்டவருக்கு என்று அர்ப்பணித்தேன். ஆனா அவன் 12th படிக்கும்போது நான் ஒரு பைபிள் காலேஜுக்கு என்ட்ரன்ஸு கூட்டிட்டு போனேன். அந்த நேரத்தில் அவன் என்ட்ரன்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணிட்டு லாஸ்ட்ல அவன் நான் பைபிள் காலேஜுக்கு போக மாட்டேன்னு சொன்னான். அந்த சூழ்நிலையில் அந்த ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் எல்லாம் வந்து என்கிட்ட பேசுனாங்க, அவனை வந்து நல்லா பேசி பார்க்குறோம், அவன் பைபிள் காலேஜ் போக மாட்டேன்னு சொல்றான்னு சொன்னாங்க. அவன் விரும்பல. அவன் ஒரு வார்த்தை சொன்னான், ஐ எம் நாட் வில்லிங், பேரண்ட்ஸ் ஃபோர்ஸ் மீ. எனக்கு விருப்பம் இல்லை, என்னை வந்து பெற்றோர் தான் ஃபோர்ஸ் பண்றாங்க, அதனால தான் நான் இங்கே வந்து என்ட்ரன்ஸ் எழுதுனேன்னு சொன்னான். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. 3 வாட்டி அவனை கூப்பிட்டு கவுன்சிலிங் பண்ணாங்க, அவன் ஒத்துக்கல. அதுக்கப்புறம் அந்த கேம்பஸ்ல நின்று நான் ஆண்டவர்கிட்ட அழுது, ஆண்டவரே உண்மையிலே என் ஊழியத்தை நீங்க அங்கீகரிச்சிங்கன்னா இந்த சபையில நாங்க ஊழியக்கால இருப்பது உமக்கு சித்தமா இருந்தா என் பிள்ளை முழு நேர ஊழியத்து வரணும். அந்த கேம்பஸ்லேயும் நான் ஆண்டவர்கிட்ட அழுதேன். அப்போ அந்த பிரின்சிபால் எல்லாம் வந்து சொன்னாங்க, அவன் என்ன எய்ம் எழுதியிருக்கான் தெரியுமா, ஐ வாண்ட் டு பிகம் ஏ பேங்க் மேனேஜர். அவனுடைய ஆம்பிஷன் என்னன்னு எழுதியிருக்கான், பேங்க் மேனேஜர்ன்னு எழுதியிருக்கான். என் கண்களில் நீர்த்தாரைகள் வடிந்தது. அந்த கேம்பஸ்ல நின்று நான் ஆண்டவர்கிட்ட ரொம்ப அழுதேன், ஆண்டவரே என் மகனை உமக்கண்டு அர்ப்பணிச்சேன், உமக்கண்டு நான் பொருத்தனையா கொடுத்தேன், நீங்க ஏன் என் பொருத்தனை அங்கீகரிக்கலன்னு அழுதேன். ஆனா 3 ஆண்டுகள் முடியும் போது அவனே வந்து என்கிட்ட கேட்டான், மம்மி நான் பைபிள் காலேஜ் போறேன்னு சொன்னான். அல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நான் எத்தனை நாள் அந்தரங்கத்தில் அழுதுருப்பேன் தெரியுமா. தாய்மார்களாகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் சொல்லுவோம், உங்களை பிள்ளைகளை உருவாக்குகிற பணியில பிள்ளைகளுக்கா நல்ல ஜெபம் பண்ணுங்க, நல்ல கண்ணீர் வடிங்க. எவ்வளவு பிள்ளைங்க படித்தாலும் ஒரு சுவிசேஷ பாரத்தை அவங்களுக்குள்ள ஊட்டி விடுங்க. கண்டிப்பா நம்ம ஜெனரேஷன் கிறிஸ்துவுக்கா எழும்புவாங்க, கிறிஸ்துவுக்கா பிரகாசிப்பாங்க. நம்முடைய ஜெனரேஷன் மூலமாக, நம் மூலமாக, நம்முடைய ஸ்தாபனத்து மூலமாக, நம்முடைய சாதனை மூலமாக கர்த்தர் ஒரு பெரிய எழுப்புதலை வைத்திருக்கிறார். தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காக ஜெபிங்க. எங்களுக்காக ஜெபித்த சாதுயா, உடன் ஊழியர்கள், அன்பு சகோதரர்கள் சகோதரிகள் அனைவருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். எங்களை சில பிரதர்ஸ் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து விட்டாங்க, அவங்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இதற்காக உதவி செய்த அனைவருக்கும் நன்றி. தேவன் தாமே இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா.
வாழ்வாகுமா நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் இறங்கி வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி எங்களுக்கு வாக்கு பண்ணின எங்கள் நல்ல ஆண்டவர் இந்த இடத்துல இறங்கினதற்காக நன்றி ஆண்டவரே. உடைய ஆண்டவரே எல்லா துதியும் அங்கீகரித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை ஆண்டவரே ஆசீர்வதித்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நாங்கள் துதித்திருக்கிறோம், ஆராதித்திருக்கிறோம். எங்களுடைய எல்லா கட்டுகளை மறுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. இப்பொழுது கூட ஆண்டவரே எங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அந்த விடுதலை உண்டு என்று வேதத்தில் வாசிக்கிறோமே. அதே போல ஆவியானவர் இறங்கினதற்காக நன்றி, விடுதலை கொடுத்ததற்காக நன்றி, பரிசுத்த ஆவியானவர் இறங்கினதற்காக நன்றி 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 ஆண்டவரே. விடுதலை தந்ததற்காக நன்றி. தொடர்ந்து இருக்கிற ஒவ்வொரு செக்ஷனையும் ஆண்டவரை கரத்திலே கொடுக்கிறோம். தொடர்ந்து பொறுப்பெடுத்து நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதா. பஸ் வரணும், வரலையே. பஸ் வரணுங்க. சாப்பிட்டாலும் போய் அவன் தான் வாங்கி கொடுத்தது. நம்ம கிட்ட எதிரா காசு. மாமி ஆஃப் சாப்பிடுறோம்டா. அச்சே ஆமாண்டா. சூப்பர் மாமே, சூப்பர் மாமே. அப்ப கண்டிப்பா ஆஃப் சாப்பிடுறாங்க. நமக்கு வாங்கி கொடுக்குறது அவன் மச்சாங்க. சூப்பர். சரிதா? 4 கார் வேற ஓடுது. சூப்பர் சூப்பர். கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஆஃப் சாப்பிடுறோம். ஆஃப் என்னடா ஃபுல்லே வாங்கிட்டு வா. இந்தா போ. ஆஃப் சாப்பிடுறோம் சாப்பிடுறோம். என்னடா இது, வட்டி வேற வாங்க போனோம், பஸ்ஸே வரல, இன்னும் ஓடுவான்டா அவன். யாரு அடிக்கலாம்? 4 மாசம் வட்டியே குடிக்கல. ஓடுறதுனா போய் புடுற, அதுக்காக வச்சுக்கிறோம். எங்க வர வட்டி குடிக்காம எங்க வர்ற? எங்க வா இங்க வா. என்னடா 5 மாசம் வட்டியை காணோம், வீட்டாண்ட வந்து அதுவும் ஆளை காணோம். என்ன நினைச்சுன்னு நீ? வீட்டுல கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. சந்தோஷமான செய்தி தான் சொல்ற. முன்னாடிக்கு வேற ஆபரேஷன். ஐயோ ரொம்ப சந்தோஷமாச்சே. அவனோட நகையை வச்சுதானே அவளுக்கு ஆபரேஷனே பண்ண போறேன். ஏன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல நான் பண்ண மாட்டியா? எனக்கு வட்டி குடுறா. இதெல்லாம் சரியா ட்ரீட்மெண்ட் கிடைக்காது. ட்ரீட்மெண்ட் கிடைக்காது. அதுக்கு நான் என்ன பண்றது? இப்படியே குத்துட்டு போனா அப்புறம் நான் எப்படா வட்டி பண்றது? நாளைக்கு நான் தானே போய் பட்னியா இருப்பேன் நானு. தம்பி அவன் நகையை பிடிச்சி அவன் டிஸ்போஸ் பண்ணவன. கொஞ்சம் டைம்லாம் எப்போ டைம்? 2 நிமிஷம் குத்துறியா? கொஞ்சம் ஒரு 2 மாசத்துல கட்டிடுறேன். 2 மாசம் மட்டும் ஏற்கனவே 5 மாசம் ஆயிடுச்சுடா தம்பி. காசு வாங்க நகையை வந்து டிஸ்போஸ் பண்ணுப்பா இவனெல்லாம். ஏய் குடிச்சுக்கிறேன். டேய் நான் பணம் குத்துக்கிறேன்டா. ரைட் விடு. நல்ல வேலை வந்து போற பஸ் வந்துடுச்சு. சீக்கிரமா வந்துட்டேன் சர்ச்சுக்கு. ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஆண்டவரே இன்னைக்கு நான் பஸ் ஸ்டாப்ல பார்த்த அந்த குடிகார மாதிரி இல்ல ஆண்டவரே, அதற்காக உங்களுக்கு நான் ஸ்தோத்திரம் சொல்லிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே இன்னைக்கு நான் பஸ் ஸ்டாப்ல பார்த்த அந்த வட்டிக்கு விடுற மாதிரி இல்ல ஆண்டவரே, அதற்காக உங்களுக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே அந்த கஞ்சா ஆண்டவரே அடிக்கிற மாதிரி இல்ல ஆண்டவரே, அதற்காக உங்களுக்கு நன்றி ராஜா. இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். நான் ஏசி நேசிக்கிறார். ஏசி நேசிக்கிறார். கட்டின பொண்டாட்டியே நேசிக்க மாட்டேன், ஏசி நேசிக்கிறாரா? படா நான் ஏசி சமாதானம் இருக்கிறார். டேய் என்ன பெத்ததும் எனக்கு நிம்மதி தர மாட்டேது, நான் பெத்ததும் எனக்கு நிம்மதி தர மாட்டேது. எப்படா ஏசி நிம்மதி போட? நான் ஏசி நேசிக்கிறார். நேசிக்கிட்டோம் மாப் சாப்பிடுறோம். நான் ஏசி நேசிக்கிறார். ஏய் என்ன நேசிக்க நண்பர் இருக்கிறாங்கடா, நண்பன்டா. போடா போடா
அச்சிர போறா போடா போடா ஐயா இயேசு நேசிக்கிறார் ஐயா. இதான் ஏற்கனவே நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு கடன் வட்டி வாங்கிட்டு போனானுங்க. இப்ப இயேசுவை நேசிக்கிறாரா அண்ணா? என்னது அது? டாக்ஸ் ஐயா. பஸ்ஸே வரல, இல்ல வேற இவன் வரலாம். தம்பிங்களா ஏன்பா சின்ன வயசுலயே கெட்டு போறீங்க? சின்ன வயசுல ஏன்பா கெட்டு போறீங்க? யார் கேட்டு போறா? நான் கேட்டு போறேன். இயேசு நேசிக்கிறார் தம்பி. ஏசு நேசிக்கிறா? நான் உயிருக்கு உயிரா நேசிச்சவள என்ன விட்டு போயிட்டா. போனாலா இல்லையா மச்சான்? அவளாச்சும் நல்லா இருக்குடா. இல்ல இதுங்களா டோ பர்சன் இதுங்க. அதான் பண்ணுவா. வேணா மச்சான் ஆப் சாப்பிடுறோம். மச்சான் கேர் ஆகுதுடா. மச்சி அதுக்குதான் சொன்னேன், உன் சைஸுக்கு குவார்டர் அதிகம், கட்டிங் போதும். எதுக்கு நீ சாப்பிட்ட? கேர் ஆகுதுடா. நகத்துறாங்களா கொலை பண்றான். ரத்தரத்தமா வாங்கி எடுக்கிறா மச்சான் உன்னை பார்த்தா பொழைகிற மாதிரி தெரியல. நம்ம ஆப் சாப்பிடலாம். என்னடா நகத்துறாங்களா கொலை பண்றானுங்களா? ஐயோ எதையோ பண்றாங்க, போய் தொலை. அண்ணா ஏந்திருங்க. வாங்க. என் கூட இந்த நண்பங்கள்லாம் என்ன விட்டு போயிட்டானுங்க. என் நகையெல்லாம் எடுத்துட்டு போயிட்டானுங்க. நான் நீங்க கொடுத்த எத்தனையோ வாட்டி இந்த பேப்பரை நான் கீழ்ச்சி போட்டுருக்கிறேன். உங்களை நான் எத்தனையோ வாட்டி அடிச்சிருக்கிறேன். ஆனாலும் நீங்க என் மேல இவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்களே, எப்படி? அதெல்லாம் இயேசுவின் அன்பு எனக்குள்ள இருந்ததால தானா. இது மட்டுமல்ல, கிறிஸ்தவன் நல்லவனாகவும் இருக்கலாம், கெட்டவனாகவும் இருக்கலாம். ஆனா இயேசு கிறிஸ்து ஒருவர் நல்லவர் மட்டுமே. அவரை நம்புங்க, சர்ச்சைக்கு வாங்க. உங்க கூட இருக்கிற பெண்ணுங்களை எல்லாம் சர்ச்சைக்கு கூட்டுவாங்க. நன்றி பிரதர். வாங்கப்பா. பண்ணியாரே என்னப்பா நீங்க எப்படி சர்ச்சைக்கு வந்தீங்க? உன்னை தொட்டதை எப்பதான்ப்பா என்னையும் தொட்டாரு. அதுக்கு எழுப்பிதான் கேட்பியா? டேய் தம்பிங்களா, கேஸ் நம்ம சாப்பிட்டீங்கப்பா, முட்டி போடு. God and fear God are not sinners. சபைக்கு வந்து முழங்கால் படியிட்டு ஜெபிப்பவர்கள், கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள் எல்லாம் பாவிகள் அல்ல. ஆனா இந்த but the main theme of this skit is, the main focus, the main point of this skit here is, இந்த நாடகத்துடைய மைய கருத்து என்னவென்று சொன்னால், எந்த விதமான மக்கள் சபைக்குள்ள வர வேண்டும் என்றுதான் முக்கியமான கருத்து. மத்தேயு 9வது அதிகாரம் 12-13 யாரோ ஒருவர் வேதாகமம் எடுத்துட்டு வந்த ஒருவர், if any of you brought your Bible, இரக்கத்தையா விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள், நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்றார். In this incident in the Bible, this incident is the goal of the disciple Matthew. இந்த சம்பவம் எதை குறிக்கிறது என்று சொன்னால், மத்தேயுவை ஆண்டவர் சீசனாக அழைப்பதை குறிக்கிறது. எப்படி ஆண்டவர் மத்தேயு அழைத்தார் என்பது நீங்க முன்பாக 2 வசனங்கள் வாசிச்சாங்கன்னா உங்களுக்கு தெரியும். How did Matthew call Jesus? How was Matthew called by Jesus? You can read it in the previous 2 verses. முன்பதாக இருக்கிற 2 வசனங்களை படித்தீர்கள் என்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மத்தேயுவை எப்படி அவருடைய ஊழியத்திற்காக அழைத்தார் என்பது குறித்து நீங்கள் வாசிக்கிறவனாயிருந்தான். you know what his business was? அவர் தொழில் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? அவர் தொழில் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? He was a tax collector. அவன் வட்டி வசூலிப்பவனாயிருந்தான். அந்த காலத்தில் அது ஒரு மிக கேவலமான ஒரு தொழில். மக்கள் யாரும் அந்த தொழிலை விரும்ப மாட்டார்கள். Nobody loves that job. அந்த வேலையை யாரும் விரும்ப மாட்டார்கள். Whoever does that job is unlikable, is unloved, is rejected by the society. அந்த வேலையை செய்கிறவர்கள் அனைவரும் ஒதுக்குவார்கள், அவனை கீழ்த்தரமாய் பார்ப்பார்கள், அவனுக்கு யாரையும் பிடிக்கவே பிடிக்காது. When Jesus calls Matthew and he sits with him and eats, அவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மத்தேயுவை அழைத்து அவரிடம் உட்கார்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் பொழுது, all the Pharisees that surrounded Jesus, they came in front of போல. இந்த குருநாடகத்தின் முக்கியமான கருத்து என்னவென்றால், சபைக்கு வரவர்கள் அனைவரும் பாவம் செய்வது என்றது கருத்து இல்லை. So
Church, all those who come to church are not sinners. சர்ச்சைக்கு வருகிற அனைவரும் பாவிகள் அல்ல. சர்ச்சுக்கு வர all those who come to church and pray to God and kneel before God and bow before God and fear God are not sinners. சபைக்கு வந்து முழங்கால் படியிட்டு ஜெபிப்பவர்கள் கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள் எல்லாம் பாவிகள் அல்ல. ஆனா but the main theme of this skit is, the main focus, the main point of this skit here is, இந்த நாடகத்துடைய மைய கருத்து என்னவென்று சொன்னால், எந்த விதமான மக்கள் சபைக்குள்ள வர வேண்டும் என்றுதான் முக்கியமான கருத்து. மத்தேயு 9வது அதிகாரம் 12-13 யாரோ ஒருவர் வேதாகமம் எடுத்துட்டு வந்த ஒருவர், if any of you brought your Bibles, please read it as loud as possible. 9. இயேசு அதை கேட்டு, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை, பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள், நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்றார். In this incident in the Bible, this incident is the call of the prophet, of the disciple Matthew. இந்த சம்பவம் எதை குறிக்கிறது என்று சொன்னால், மத்தேயுவை ஆண்டவர் சீஷனாக அழைப்பதை குறிக்கிறது. எப்படி ஆண்டவர் மத்தேயு அழைத்தார் என்பது நீங்க முன்பாக 2 வசனங்கள் வாசிச்சாங்கன்னா உங்களுக்கு தெரியும். How did Matthew call Jesus? How was Matthew called by Jesus? You can read it in the previous 2 verses. முன்னதாக இருக்கிற 2 வசனங்களை படித்தீர்கள் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயுவை எப்படி அவருடைய ஊழியத்திற்காக அழைத்தார் என்பதை குறித்து நீங்கள் வாசிக்கலாம். When Matthew was called by Jesus, when he was called by Jesus, he was in business. மத்தேயு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழைக்கும் பொழுது அவர் தொழில் செய்து கொண்டிருக்கிறவனாக இருந்தான். You know what his business was? அவர் தொழில் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? அவர் தொழில் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? He was a tax collector. அவன் வட்டி வசூலிப்பவனாக இருந்தான். அந்த காலத்தில் அது ஒரு மிக கேவலமான ஒரு தொழில். மக்கள் யாரும் அந்த தொழிலை விரும்ப மாட்டார்கள். Nobody loves that job. அந்த வேலையை யாரும் விரும்ப மாட்டார்கள். Whoever does that job is unlikable, is unloved, is rejected by the society. அந்த வேலையை செய்கிறவர்கள் அனைவரும் ஒதுக்குவார்கள், அவனை கீழ்த்தரமாய் பார்ப்பார்கள், அவனுக்கு யாரையும் பிடிக்கவே பிடிக்காது. When Jesus calls Matthew and he sits with him and eats, அவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயுவை அழைத்து அவரிடம் உட்கார்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் பொழுது, all the Pharisees that surrounded Jesus, they came in front of Jesus and they asked Jesus, how could you eat with a sinner? How could you eat with a tax collector? How could you eat with a prostitute? ஆண்டவர் மத்தேயுவிடம் உட்கார்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் பொழுது சுற்றி இருந்த பரிசேயர்கள் வந்து, ஆண்டவரே நீர் எப்படி பாவிகளோடு இருக்க முடியும்? நீர் எப்படி பாவிகளோடு சாப்பிட முடியும்? எப்படி வேசிக்காரனோடு சாப்பிட முடியும்? எப்படி வட்டி வசூலிப்பவர் மூலம் நீங்கள் சாப்பிட முடியும் என்று கேட்டார்கள். How could you be the son of God if you eat with sinners? How could you be the son of God if you move around with sinners? எப்படி நீ தேவன் மனிதனாக இருக்க முடியும்? பாவத்தில் இருக்கவங்களோடு நடந்து கொண்டிருக்கும் போது நீ எப்படி தேவனுடைய மகனாக இருக்க முடியும் என்று கேட்டுக்கொண்டிருந்தார்கள். They asked him, how could you be? எப்படி நீ பாவிகளோடு இருக்கலாம் என்று சொல்லி கேட்டுக்கொண்டிருந்தார்கள். At that moment God turned to them and he answered. அந்த நிலைமையில ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திரும்பி அவர்களுக்கு ஒரு பதில் சொன்னார். He gave them a beautiful example. ஒரு அழகான உதாரணத்தை சொன்னார். He gave them a wonderful example, an easily understandable example. அது அனைவருக்கும் புரிகிறது போல ஒரு அற்புதமான உதாரணத்தை சொன்னார். Everybody goes to a doctor. எல்லாரும் மருத்துவர்களுக்கு போவார்கள். இங்க இருக்க எத்தனை பேர் மருத்துவர்கிட்ட போயிருக்கீங்க? கை தூக்குங்க பார்க்கலாம். எல்லாரும் போயிருப்பீங்க. ஒரு தடவையாச்சும் போயிருப்பீங்களா? சின்ன வயசுல போயிருக்கீங்களா? யாரோ உடம்பு சரியில்லாம மருத்துவர்கிட்ட போயிருக்கீங்களாமா? உடம்பு சரியில்லாம இருந்து, உடம்பு நல்லா இருந்து மருத்துவர்கிட்ட போயிருக்கீங்களா? நல்லா இருந்து 100 ரூபாய் கொடுத்து வந்தீங்களா அவர்கிட்ட? பின்னாடி ஒரு அம்மா கை தூக்குறாங்க. சரி, nobody goes to a doctor when he or she is well doing. நம்முடைய உடல் நல்லா இருக்கும் பொழுது நாம் யாரும் மருத்துவரிடம் சென்று மருத்துவரை காப்பது இல்லை. இந்த சபை கட்டப்பட்டது, this church was built for the people who are sinners. இந்த சபை கட்டப்படுகிற நோக்கம் யாருக்கு என்று சொன்னால் பாவிகளுக்காகத்தான். இந்த சபை கட்டப்பட்டது பாவிகளுக்காக, திருடர்களுக்காக, தப்பான பழக்கத்தில் இருப்பதற்காக, அவர்களுக்காக தான் இந்த சபை கட்டப்பட்டது. When the church was built at first, the church was built for sinners, for thieves, for prostitutes, for tax collectors, for debt collectors, for all these people. These people had no place to go. இந்த சபை கட்டப்படுகிற நோக்கம் என்னவென்று சொன்னால் பாவம் செய்தவர்களுக்காக, ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு போக்குக்கு வேறு இடமில்லாதவர்களாக
இருந்தார்கள். When people come into a church, they go out a different person. சபைக்குள்ளே அவர்கள் வந்ததுக்கு பின்பதாக ஒரு வித்தியாசமான மனிதர்களாய் வெளியே செல்வார்கள். When they go to a church as a sinner, they come out as a giver. அவர்கள் பாவிகளாய் உள்ளே போவார்கள், வெளியே போகும்போது அவர் மற்றவர்களுக்கு கொடுப்பவராய் ஆண்டவர் மாற்றுவார். When a small man called Zacchaeus was saved by Jesus, he was a tax collector. குள்ளே சகையு என்கிற ஒரு மனிதன் இருந்தான். அவனும் அப்படியாக வரி வசூலிப்பு செய்தவனாய் இருந்தான். He collected money from the people at exorbitant rates, like this man here. அதை அவர் எப்படியாக அந்த வரியை வசூலிப்பார் என்று சொன்னால், அவர்களால் திராணிக்கு மேலே அவர் வரி வசூலிப்பவராக இருந்தார். When he met Jesus, அவர் இயேசுவை பார்க்கும் பொழுது, when he came into contact with Jesus, இயேசுவோடு அவர் ஐக்கியம் கொள்ளும் பொழுது, when he came into a relationship with Jesus, அவர் இயேசு கிறிஸ்துவிடம் மிகவும் நெருக்கமாய் வரும் பொழுது, he was a changed person. அவர் மாற்றப்பட்ட நபரை காணப்பட்டார். How much ever he took from the people, அவர் எவ்வளவு வரி வசூலித்தாரோ, he gave it back 4 times. அவர் நாரத்தனையா திருப்பி கொடுத்தார். Today you have come to a church. இன்றைக்கு நீங்க சர்ச்சுக்கு வந்திருக்கீங்க. This is not an open air meeting, this is a church. The place you are standing is a church. When 2 or 3 are gathered in his name, it is a church. இது ஒரு ஓபன் ஏரியா மீட்டிங் அல்ல, இது ஒரு சபை. எங்கே 2-3 பேர் கூடுகிறார்களோ அது சபையாய் கருதப்படுகிறது. When you are in a church, you come as a sinner. நீங்க சர்ச்சுக்கு வரும்பொழுது பாவியாய் வருகிறோம். You can be a Hindu, you can be a Christian, you can be a Buddhist, you can be of any different religion, but all of us have 2 things in common. இன்றைக்கு நீங்கள் ஒருவேளை நீங்கள் இந்துவா இருக்கலாம், முஸ்லிமா இருக்கலாம், புத்துவா இருக்கலாம், யாரா இருக்கலாம், ஆனால் 2 காரியம் நம்ம இடத்தில் பொதுவா இருக்கிறது. நம்ம எல்லாருக்கும் மத்தியிலும் 2 காரியங்கள் பொதுவாக இருக்கிறது. அது என்னவென்றால், நீங்களும் நானும் பாவிகள். நான் மேல உட்கார்ந்து இருந்தேன், நீங்க கீழே உட்கார்ந்து இருக்கீங்க. நம்ம 2 பேருக்கு என்ன வித்தியாசம் இல்ல தெரியுமா? நம்ம 2 பேரும் பாவிகள் தான். ஆனா 2வது விஷயம் என்ன தெரியுமா? நல்லா கவனிங்க. 2வது விஷயம் என்ன தெரியுமா? நீங்க விசுவாசிக்கிறீங்களோ இல்லையோ, ஆண்டவரின் ரத்தம், ஆண்டவர் சபைக்கு வாருங்கள், ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இப்ப நான் ஒரு சின்ன ஜெபம் சொல்றேன், கவனிங்க. இப்ப நான் ஒரு சின்ன ஜெபம் சொல்றேன். நான் சொல்றேன், தொடர்ந்து எனக்கு பின்னாடி சொல்லுங்க. ஓகேவா? நான் சொல்றேன், எனக்கு பின்னாடி தொடர்ந்து சொல்லுங்க. ஓகேவா? சின்ன ஜெபம் தான். எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் அன்பு பரலோக பிதாவே, இந்த நாள் எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா, இன்று நீங்கள் எங்களுக்காக மரித்தீர், எங்களுக்காக இன்னும் ஜீவிக்கிறீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். எங்களுக்கு என்று பெரிய பெரிய திட்டங்கள் வைத்திருக்கிறீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து எங்களோடு இருங்க, எங்கள் போக்கிலும் வரத்திலும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. பணித்தேன் என்னையே நாதா, உம் சித்தம் செய்திடவே என்னையே தந்து விட்டேன் என்றாதா, ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. எந்தன் ஜீவன் இயேசுவுக்கே வாழும் இந்த நாட்களெல்லாம் அவரின் சேவை செய்வதென்றும் எந்தன் பாக்கியமே. அவரின் சேவை செய்வதென்றும் எந்தன் பாக்கியமே. அர்ப்பணித்தேன் என்னையே நாதா, உம் சித்தம் செய்திடவே என்னையே தந்து விட்டேன் என்றாதா, ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே.
ஒப்புவித்தேன் இயேசுநாதா உம் சித்தம் செய்திடவே. ஒப்புவித்தேன் இயேசுநாதா உம் சித்தம் செய்திடவே. என்னை அனுப்பும் நாதா உம் சேவை செய்திடவே. என்னை அனுப்பும் நாதா உம் சேவை செய்திடவே. அர்ப்பணித்தேன் என்னையே நாதா உம் சித்தம் செய்திடவே. என்னையே தந்து விட்டேன் என் ராஜா ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. அடிமை நான் இயேசுநாதா எஜமான் நீரே ராஜா. அடிமை நான் இயேசுநாதா எஜமான் நீரே ராஜா. என்னை வனையும் நாதா உமக்குகந்த பாத்திரமா. என்னை வனையும் நாதா உமக்குகந்த பாத்திரமா. அர்ப்பணித்தேன் என்னையே நாதா உம் சித்தம் செய்திடவே. என்னையே தந்து விட்டேன் என் ராஜா ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. கோதுமை மணியா என்னை மாற்றும் எந்தன் இயேசுநாதா. கோதுமை மணியா என்னை மாற்றும் எந்தன் இயேசுநாதா. மிகுந்த பலன் கொடுக்க அர்ப்பணிக்கின்றேன் என்னை. மிகுந்த பலன் கொடுக்க அர்ப்பணிக்கின்றேன் என்னை. அர்ப்பணித்தேன் என்னையே நாதா உம் சித்தம் செய்திடவே. என்னையே தந்து விட்டேன் என் ராஜா ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. வாசிக்க கேட்போம். மரித்தோர் எப்படி எழுந்திருப்பார்கள், எப்படிப்பட்ட சர்வத்தோடு வருவார்கள் என்று ஒருவன் சொல்வானாகில், புத்தியினே நீ விதைக்கிற விதை செத்தால் ஒழிய உயிர்க்க மாட்டாதே. நீ விதைக்கிற போது இனி உண்டாகும் மேனியை விதையாமல் கோதுமை அல்லது மற்றொரு தானியத்தினுடைய வெறும் விதையே விதைக்கிறாய். அதற்கு தேவன் தமது சித்தத்தின்படியே மேனியை கொடுக்கிறார். விதை வகைகள் ஒவ்வொன்றிற்கும் அதற்கேற்ற மேனியை கொடுக்கிறார். எல்லா மாம்சமும் ஒரே விதமான மாம்சம் அல்ல. மனுஷனுடைய மாம்சம் வேறு, மிருகங்களுடைய மாம்சம் வேறு, மச்சங்களுடைய மாம்சம் வேறு, பறவைகளுடைய மாம்சம் வேறு. வானத்துக்குரிய மேனிகளும் உண்டு, பூமிக்குரிய மேனிகளும் உண்டு. வானத்துக்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறு, பூமிக்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறு. சூரியனுடைய மகிமையும் வேறு, சந்திரனுடைய மகிமையும் வேறு, நட்சத்திரங்களுடைய மகிமையும் வேறு. மகிமையிலே நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் விசேஷித்திருக்கிறது. மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும். அழிவுள்ளதாய் விதைக்கப்படும்,
அழிவில்லாததாய் எழுந்திருக்கும். கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், மகிமை உள்ளதாய் எழுந்திருக்கும். பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், பலம் உள்ளதாய் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். ஆகிலும் ஆவிக்குரிய சரீரம் முந்தினதல்ல, ஜென்ம சரீரமே முந்தினது, ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது. முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன், இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. வானத்திற்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. மேலும் மண்ணானவருடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம். சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது, அழிவுள்ளது அழியாமையை சுதந்திரிப்பதும் இல்லை. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகியது அழியாமையையும் சாவுக்கேதுவாகியது சாவாமையும் தரித்துக் கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகியது அழியாமையையும் சாவுக்கேதுவாகியது சாவாமையும் தரித்துக் கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? எனக்கு அன்பான தேவஜனமே, கர்த்தருடைய பார்வையிலே நித்தம் நித்தம் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அன்பான தேவஜனமே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவில் கேட்டபொழுது அவர் சொன்னார், மரணத்துக்கு பின்பு எப்படி இருப்பார்கள்? அருமையாக அவர் சொன்னார், அவர் தேவனுடைய பிள்ளைகளாய் இருப்பார்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மரித்த ஒவ்வொருவரும் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருப்பார்கள் என்று வேதம் உத்தரவாதம் சொல்லுகிறது. இங்கே வேதத்தில் ஒரு வேத பகுதியை நாம் வாசித்தோம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 37ஆம் வசனம் 38ஆம் வசனமும் நாம் வாசிக்கும் போது, நீ விதைக்கிற போது இனி உண்டாகும் மேனியை விதையாமல் கோதுமை அல்லது மற்றொரு தானியத்தினுடைய வெறும் விதையை விதைக்கிறாய். அதற்கு தேவன் தமது சித்தத்தின்படியே மேனியை கொடுக்கிறார். விதை வகைகள் ஒவ்வொன்றிற்கும் அதற்கேற்ற மேனியை கொடுக்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம். நாம் இப்பொழுது நம்ம அவனுடைய சரீரத்தை ஒரு விதைக்கு ஒப்பாக இந்த கல்லறையில நாம் விதைக்கும்படியாக வந்திருக்கிறோம். எல்லா மனிதர்களுக்கும் மரணம் உண்டு என்று நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்படி தெரிந்திருந்தாலும் அநேகருக்கு மரணத்தோடு முடிந்து போவோம் என்கிற ஒரு அனுபவம் மாத்திரமே உண்டு. ஆனால் கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து கிறிஸ்துவுக்குள் மரிக்கிற ஒரு மனிதனுக்கு அவனுக்கு இந்த மரணம் முடிவானதல்ல. மரணம் என்கிறது ஜீவனுக்குரிய ஆரம்பமாகவே இருக்கிறது. இப்பொழுது நம்முடைய சபை போதகர் என்ற நிலைமையில நம்முடைய பாசமா இறுதி யாத்தினுடைய முடிவு ஜெபத்தை நம்முடைய சபை போதகர் ஜெபம் பண்ணுவார்கள். இந்த கல்லறை தோட்டத்திலும் இந்த பக்கத்தில் இருக்கிற கார்பரேஷன் கல்லறையிலும் ஒரு 1000 முறையாயிலும் நம்முடைய பாசமா வந்திருக்கின்றார்கள். எனக்கு அவருடைய அடக்கத்தையும் பண்ண இப்படி ஒரு சூழ்நிலை வந்ததற்காக நம் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். பிதாவே, இந்த வேளையில் நம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஓய்ந்து இயேசுவோடு இணைப்பாருவார்கள் என்று சொல்லி வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாங்கள் வாசிக்கிறது போல ஆண்டவர் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம் உண்டு அல்லவா என்று சொல்லி நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறது போல தனக்கு கொடுக்கப்பட்ட ஆயுஷ் நாட்கள் முழுவதும் ஓடி ஓடி நம்மை மகிமைப்படுத்தி நம்மை பிரியப்படுத்தி தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஊழியத்தை 100% உண்மையாய் செய்ய உத்தமமாய் செய்ய மகளுக்கு பலம் தந்தி நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன்.
இது நீதி கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல தன்னுடைய மரண நாளிலும் உங்களுடைய ஊழியங்களை செய்து கிராமங்கள் தோறும் உடைய சத்தியத்தை அறிவித்து 120 சகோதரர்களோடு கிராமங்களுக்கு சென்று நம்முடைய அன்பை அறிவித்து முழு சந்தோஷத்தோடு சபையிலே வந்து ஆண்டவரே எல்லா சகோதரிகளையும் ஜெபித்து அவர்கள் அனுப்பினார்கள். அனுப்பிவிட்ட தன்னுடைய சொந்த வீட்டுக்கு அவர்கள் ஆண்டவரை தன்னுடைய சொந்த வீட்டுக்கு இன்னைக்கு போயிருக்கிறாங்கப்பா. ஆண்டவர் எங்களுக்கு துக்கமா இருந்தாலும் எங்களுக்கு வேதனையா இருந்தாலும் இக்காலத்து பாடுகள் வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று வேதம் சொல்லுகிறதே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று பவுல் சொன்னாரே. ஆண்டவரே, அருமையான மகளை வீட்டு கண்ணீரோடு இருக்கிற அடியார்களுக்கு ஆறுதலைத்தார், பிள்ளைகளுக்கு ஆறுதலைத்தார், சபை மக்களுக்கு ஆறுதலைத்தார், இரத்த கலப்புள்ள மக்களுக்கு ஆறுதலைத்தார், தலைமை பொதுவருக்கு ஆறுதலைத்தார், சபை விசுவாசிகள் ஒவ்வொருவருக்கு ஆறுதலைத்தார். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். வர முடியாத எத்தனையோ மக்கள் உண்டு ஆண்டவரே, அவர்களும் இருக்கிற இடத்துல ஆறுதல் படுத்துவீராக. தொடர்ந்துள்ள காரியங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு பிதாவே.